அப்ப சிமோனிகா இது எதையும் பண்ணல. இவ பண்ணலன்னா வீட்டில் நடந்த விஷயத்தையெல்லாம் யார் பண்ணிருப்பா? வெளியாளோட சேர்ந்துக்கிட்டு அவரை கொல்ல ட்ரை பண்றவங்க யாரு? சாரி அண்ணே. சொல்லுங்கம்மா. அடையார் வருவீங்களா? என்ன பிரக்யா மேம், என்ன அவ்வளவு முட்டாளு நினைச்சிட்டீங்களா? என் வீட்டுக்கு வந்து உண்மையை கண்டுபிடிச்சு ஜெயிலுக்கு அனுப்பிடுவீங்களா? அது அவ்வளவு சுலபம் இல்ல. நான் சிமோனிகா துஷ்யந்த். என்ன நினைச்சிட்ட? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஒருவேளை நீ என்னோட பேஷண்டா என்ன? பேஷண்டா? ஜோதி, உன்னோட பேஷண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் ஆனவங்க தானே? ஷீ இஸ் நாட் மேரிட். ஐம் ஷூர் இந்த டாக்டர் என்னை பத்தி கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னை பத்தி பிரக்யா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா? இல்ல இல்ல, நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். சிமோனிகா உனக்கு தெரியுமா? த்ரிஷாவும் உன்னோட ஊரை சேர்ந்தவதான். அப்படியா? சிமோனிகா உனக்கும் தஞ்சாவூரா? தஞ்சாவூரா? மேம், நான் சென்னையை விட்டு போனதே இல்ல. நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. அந்த டாக்டர் பிரக்யா கிட்ட என்னை பத்தி அதிகமாவே சொல்லிட்டா. அதனாலதான் பிரக்யா என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இவளோட மொத்த क्वेश्चन பேப்பருக்கும் பதில் சொல்லி முடிச்சிடலாம். ஏன்னா ஐ எம் a brilliant student. ஓகே, போகலாம். இருங்க. டிடெக்டிவ் பிரக்யா மேம், நீங்களா? டியூட்டில ஜாயின் பண்ணிட்டீங்களா? வா வா, என் பின்னாடியே வா. ஆனா உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. You will just follow me. இப்ப நீங்க போகலாம். டிடெக்டிவ் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. எல்லாம் வீணா போயிடுச்சு மேம். இப்ப வீட்டுக்கு போய் தலைய பிச்சுக்கிட்டு என்ன ஆச்சு, ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்க போற. நீ கிச்சன்ல அந்த அபிக்கு சமையல் செஞ்சுட்டு இருக்கதா லைக். இந்த டிடெக்டிவ் வேலையெல்லாம் உனக்கு சூட் ஆகலமா? சிமோனிகா, இந்த ஞாபகம் மறதி கிழவி உன் பாசை ஏமாத்தினா இல்லையா? நீங்க ஏமாத்தல, அவளுக்கு வலிய கொடுத்துருக்கீங்க. அந்த வலி எப்பவும் போகாம நான் பாத்துக்கிறேன்னு உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். உங்களோட பையன், என் புருஷனோட உயிர் அவங்க எடுத்திருக்காங்க. அந்த பிரக்யாவும் அவ புருஷன் அபியும் அவங்க 2 பேரும் அனுபவிப்பாங்க. நீங்க மட்டும் எனக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கம்மா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். கோவத்துல சிமோனிகாவை என்னென்னமோ திட்டிட்டேன். பாவம், அவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இந்த பள்ளி இருக்கால, எங்க போய் ஓட்டிக்கிட்டான்னு தெரியல. வந்ததுக்கு அப்புறம் 2 hours என்னோட ஸ்பெண்ட் பண்றேன்னு சொன்னா, சாயந்தரம் ஆயிடுச்சு, இன்னும் வர காணும். இந்த பிரக்யா வீட்டுக்கு வரட்டும், அவ்வளவு. திங்க் தி நேம் ஆஃப் த பள்ளி and the பள்ளி comes. பிரக்யா, இரு பிரக்யா. பிரக்யா, பிரக்யா, பிரக்யா. ஏய், நீங்களா? சாரி, நான் உங்களை பார்க்கல. ஆனா நீ என்ன பார்க்கலங்கிற விஷயத்த நான் பார்த்துட்டேன். நீங்க எங்கேயாவது போறீங்களா? நான் எங்கேயும் போல, நீ தான் வெளியே இருந்து வர. எங்க இருந்து வர? அது சிமோனிகாக்கு உடம்பு சரியில்லை, அவளை வீட்டுல விட்டுட்டு வந்தேன். இப்ப எப்படி இருக்காவ? இப்ப ஓகே. அப்படின்னா செக்ரட்டரிக்காக உனக்கு டைம் இருக்கு, ஆனா செக்ரட்டரியோட பாஸ்க்காக டைம் இல்லையா? என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்படிலாம் இல்லைன்னா ஏய், நீ தான் என் கூட 2 hours ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொன்னல. இல்ல, ஆக்சுவலா நான் தான் உன்னை 2 hours ஸ்பெண்ட் பண்ண சொன்னேன். நீ ஃபுல் நைட் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொன்ன. 2 ஹவர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 ஹவர்ஸ் எங்க? நான் தான் சொன்னேன்ல, சிமோனிகாக்கு பூ தானே? பூ பூ சுத்துற எனக்கு.
சிமோனிகா 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 சிமோனிகான்னு 2 மணி நேரம் எங்க? நீங்க எங்கேயோ போறீங்கல்ல, நீங்க வேலையை முடிச்சுட்டு திரும்பி வாங்க, நான் உங்க கூட. இதையே சொல்லி சொல்லி நீ காலையில இருந்து சாயந்தரம் ஆக்கிட்ட. ஆனா இப்ப சாயந்தரத்துல இருந்து நைட்டாக விட மாட்டேன் நானு. எனக்கு 2 hours வேணும். ஆனா ஆனா அவனெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு 2 மணி நேரம் கொடு, இல்லனா நான் செம்மையா கடுப்பாயிடுவேன். நீ டைம் கொடு, இல்லனா இல்லனா புடிங்கிடுவேன். புடிங்கிருவீங்களா? உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். தூக்கிட்டு போவீங்கன்னா என்ன அர்த்தம்? ஐயா இதோ வந்துடுறேன். ஏய், என்ன பைத்தியமா உனக்கு? என்ன இப்ப வந்துற? நீ என் கூட வா. ஆனா அவங்க ஏதாவது வேலையா கூப்பிட்டுருந்தாங்கன்னா? உங்களோட முக்கியமான வேலை எனக்கு தான் இருக்கு. நீ என் கூட வா. இல்ல, நான் ஒண்ணு பண்றேன், அவங்க வேலையை முடிச்சிட்டு நீ வரேன். முதல்ல என் வேலையை முடி, அப்புறம் உனக்கு எனர்ஜி இருந்தா அவங்க வேலையை போய் பாரு. என்னங்க அவங்க இங்க வந்துட போறாங்க? அவங்க வற்று விடு, நம்ம பின்னாடி போய் இல்லங்க, ஒளிஞ்சிக்கலாம். வா. வேண்டாம், அப்படி பண்ண கூடாது. பால்கனில இருந்து பாக்கும்போது இங்க தானே இருந்தா. அதுக்குள்ள அவ எங்க போயிட்டான்னு தெரியலையே. நான் கீழே வரதுக்குள்ள அவ உள்ள போயிட்டா போல இருக்கு. ஆ. என்னாச்சு? நீ ஓகே தானே? ஓகேவா? வா, இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி மூக்க மூடி இருந்தீங்கன்னா உயிரோட இருக்கலாம்னு கேட்டிருப்பீங்க. சாரி, அது கிராணி வந்தாங்கல்ல, அதான். பாட்டி வராங்கன்னா 2 மணி நேரம் முக்கியமா இல்ல என் உயிரா? 2 மணி நேரம் தான். நீங்க ஒத்துக்க மாட்டீங்கல்ல? ஏய், நீ ஒத்துக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டல, அப்போ நானும் தான் எடுத்துப்பேன். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேனா? புட்டிங்கிடுவேன். அப்படியா? ம். சரி, அப்ப நான் ஒத்துக்க மாட்டேன். 2 மணி நேரம் கொடுக்க மாட்டேன். எனக்கு தெரியுமே, எனக்கு நல்லா தெரியும். என் வாழ்க்கையில ஒரு நாள் என் பொண்டாட்டி என்கிட்ட வந்து உனக்கு 2 மணி நேரம் தரமாட்டேன்னு சொல்லுவான்னு தெரியும். உனக்கா? புடிங்கிருவேன். புடிங்கிடுவீங்களா? தூக்கிட்டு போயிடுவேன். தூக்கிட்டு. ஸ்டாஃப் ரூம்லாம் காலி பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு மேல பேச நேரம் இல்ல. வைல்ட். ஓ, என்ன வா, வா, பண்றீங்க? போலாம். இறக்கி விடுங்க. பின் பக்கமா ஸ்டாஃப் ரூமுக்கு போயிடலாம். ஓ, யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? நல்லா இருக்காது. என்ன பண்றீங்க? அதெல்லாம் சரி, நான் உனக்கு இப்ப கொடுத்திருக்கிற இந்த டாஃபி எப்படி இருக்குன்னு சொல்லு. டாஃபியா? டாஃபி ஹோட்டல்ல இருக்கிற டாஃபி இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். எங்க வீட்ல இதுதான் டாஃபின்னு சொல்லுவோம். டாஃபி டாஃபி நல்லதா இருக்கு. ஆனா ஒருவேளை யாராவது வந்துட்டாங்கன்னா? யாரும் வர மாட்டாங்க. 2.5 மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு நான் எல்லா ஸ்டாஃப்க்கும் சொல்லிட்டேன். ½ an hour கிரேஸ். அப்படியா? எனக்கு இதெல்லாம் ஓகே. நான் இங்க இருப்பேன். நீங்க ஏசி இல்லாம ஃபேன் இல்லாம இருப்பீங்களா? ஏய், ஏன் இருக்க மாட்டேன்? நான் சின்ன வயசுல சின்ன வீட்ல இருந்தேன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. எப்பவுமே 4-5 பேர் மினிமம் இருப்பாங்க. பிரபாவோட ஃபேமிலியும் அப்பப்போ வந்துருவாங்க. ஆனா இங்க நாம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். இது கூட சூப்பர் லக்ஸரியா தான் இருக்கு. உன்ன மாதிரி அழகிய லக்ஸரியில வச்சிருக்கேன். பிரக்யா, உனக்கு நான் இப்போ ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உன் கூட உட்கார்ந்துகிட்டு எதுவுமே பண்ணலனா கூட நல்லா இருக்கும். எதுவும் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம ரூம்லயே இருந்திருக்கலாம்ல? அட, ரூம்ல இருக்கிறதா? அங்க யாரோ ஒருத்தங்க வந்துகிட்டே இருப்பாங்க. பாட்டி, கிரானி, மைத்திலி அண்ணி, ராபின், எப்ப பார்த்தாலும் பிரக்யா 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 பிரக்யா. எங்க யாரும் வர மாட்டாங்க. ம்? என்னாச்சு? செயின். நல்லா அடிபட்டுருச்சா? இந்த ஜிப்பை யார் மூடினாங்கன்னே தெரியலையே. அடியெல்லாம் படல. இப்ப என்ன பண்றது? இந்த ஐடியா ஃப்ளாப் ஆயிடுச்சு. என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. என்ன?
என்ன என்னாச்சு உங்களுக்கு? இல்ல ஏதோ கிச் கிச் பண்ற மாதிரி இருக்கு. கிச்சு கிச்சா? என்ன என்ன பண்ணுது உங்களுக்கு சொல்லுங்க. இல்ல கம்பளி பூச்சின்னு நினைக்கிறேன். கம்பளி பூச்சி இருக்கா? ஏய் நீ எங்க ஓடுற? என்ன? இங்க வா. இல்ல. ஒன்னு பண்ணுவோம். ஆ, நீ அங்க இங்க ஓடாத. சரி. இந்த கைய நீ இப்படி போட்டல்ல, ஆ, அத இப்படி போடு. எங்கயா? இப்போ ஆ, சொரிஞ்சு விடு. சொரியணுமா? இப்போ லெஃப்ட்ல கொஞ்சம் மேல மேல. இல்ல 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 கொஞ்சம் கீழே கீழே. பெர்ஃபெக்ட். அப்படியே சொரிஞ்சு விடு. இங்க இங்க பாருங்க, எனக்கு எனக்கு இதெல்லாம் ஒன்றும் சரியா படல. இங்க என்ன நடக்குது? என்ன என்ன பண்றீங்க நீங்க? சொரிஞ்சு விடு. சொரியணுமா? இங்க இங்க. எதுக்காக தான் கூட்டிட்டு வந்தீங்களா? ஓ ஓ கொஞ்சம் கீழே. ஆ ஆ போதும் போதும். நிம்மதியா இருக்கு. நீங்க பெட்ல இருந்து எழுந்துறீங்க. பெட்ல கம்பளி பூச்சி இருக்கு. ஆமாமா. என்ன பண்றது? ஐடியா. ஃபாலோ மீ. பெட்ல இருந்து தூரமா வா. தூரமா. அட என்ன? இந்த ஸ்டெப் ஞாபகம் இருக்கா? பிரக்யா, ம். ம். அது அது வந்து பாட்டி, இவரு இவரு நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது நான் போறேன் பாட்டி. நீ இங்க என்ன பண்ற? അയ്യോ അമ്മേ അമ്മേ ഞാൻ ഇത് എടുത്തു പോവാട്ടെന്ന് വന്നേ சரி, அதுக்காக ஏன் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? போ. അമ്മേ என்னோட வேட்டி அவுந்து போய் அதை கட்டிக்கிட்டு இருந்தேன். பிரக்யா, சீக்கிரம் வா, உனக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வா 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 வா, சீக்கிரமா வா வா. ஏதோ வரேன் பாட்டி. சரி நீ போ. சரி அம்மே ഞാൻ போவோம். இவன் இங்க எதுக்கு ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான்? நான் தேவையில்லாம மறுபடியும் சந்தேகப்படுறேன்னா? அக்கா, பிரக்யா கூட இங்க வந்துகிட்டு இருக்காக்கா. ஓ வாவ், வெரி குட். அப்ப எல்லாரும் சேர்ந்தே பிளான் பண்ணிடலாமே. கிராணி பாட்டி பாத்துக்கிட்டே இருங்க. இந்த தடவை அபிக்கு நம்ம பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம். இந்த பர்த்டே அவன் லைஃப்லயே பெஸ்ட் பர்த்டேவா இருக்க போகுது. ஏய், சர்ப்ரைஸ் எல்லாம் அப்புறமா இருக்கட்டும். அப்ப அபியோட முகம் கோவத்துல உப்புன்னு உப்பி போயிருக்கும். பிறகியாவே வந்துட்டாங்க. யாருக்கு இப்ப நாம சர்ப்ரைஸ் கொடுக்கணும்? யார் முகத்தை பார்த்தா உனக்கு சந்தோஷம் வரும்? எனக்கு அவர் முகத்தை பார்த்து. அவன்தான் அவனுக்கு தான் நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கணும். பிரக்யா, நல்ல வேளை நீ வந்துட்ட. நீ இல்லாம எங்களால இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது. என்ன பிளான்? அது அக்கா, நாங்க ஒரு நல்ல டிராமா பிளான் பண்ணிருக்கோம். அண்ட் அதோட மெயின் கேரக்டர் நீங்க தான் ஹீரோயின். என்ன டிராமா? எனக்கு இந்த டிராமாலாம் பிடிக்காது. நீங்களே பண்ணுங்க. நீ இல்லாம எங்களால பண்ண முடியாது. நான் இல்லாம உங்களால ஏன் பண்ண முடியாது? நாளைக்கு என்ன நாளுன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன? நாளைக்கு என்ன? நாளைக்கு மார்ச் 11. நாளைக்கு இவர் பர்த்டே இல்ல? பாருங்க, டிராமாவோட மெயின் கேரக்டருக்கே இது ஞாபகம் இல்ல. பிரக்யா, நீ இத மறந்திருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அது பாட்டி, அந்த சிமோனிகா தான் இப்ப அவர் வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கால. அதனால என்னோட கவனம். சரி, அதை விடுங்க. நீங்க சொல்லுங்க, இப்ப என்ன பண்ணணும்? என்ன பிளான் பண்ணிருக்கீங்க?
ஆண்டவன் முன்னேத்துல இவங்க யாரும் என்னை பத்தி பேசிக்கல. பிரக்யா மட்டும் என்ன பார்த்த விஷயத்த சொல்லியிருந்தா அவ்வளவுதான். சரி, நாளைக்கு பார்ட்டி இருக்குல்ல, அதுக்கு திருச்சா நல்லா ரெடியாகி வருவா. அதை பார்த்து என் மனசு சந்தோஷப்படும். இப்போ இங்கேருந்து கிளம்புவோம். ஆனா நம்ம கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. டோன்ட் வரி பிரக்யா, அது எல்லாத்தையும் நாங்க யோசிச்சிட்டோம். நாளைக்கு அபியோட பர்த்டேக்கு அவனுக்கு சர்ப்ரைஸ் இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நாம அவனுக்கு ஒரு ஷாக் கொடுத்தாகணும். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவனை யாருமே விஷ் பண்ணலன்னு வை. அவனோட நிலைமை அப்புறம் என்ன ஆகும்னு யோசிக்க. கடுப்பாயிடுவான். ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? நாள் முழுக்க அவருக்கு யாரும் விஷ் பண்ணலன்னா அவர் என்ன நினைப்பாரு? அதுல தானே இன்னும் சந்தோஷம் வரும். அவனும் இப்படிதானே எங்க கூட விளையாடிக்கிட்டு இருப்பான். அதனாலதான் இந்த தடவை நாங்க அவன் கூட விளையாடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன பிரபா? கரெக்டா சொன்னீங்க கிராணி. ஆமாக்கா, நீங்க அவரோட பாவமான முகத்தை பார்த்து பாவப்படக்கூடாது. அப்புறம் நீங்க எங்க பிளானுக்கு ஃபுல்லா கோஆபரேட் பண்ணணும். ஆமா ஆமா. இங்க பாரு பிரக்யா, ப்ளீஸ் உன்னை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த சர்ப்ரைஸ பத்தி நீ அபி கிட்ட சொல்லவே கூடாது. நீ அவங்கிட்ட அப்படி சொல்லிட்டேன்னா அப்புறம் கஷ்டப்பட்டு போட்ட பிளான் எல்லாம் வீணா போயிடும் பிரக்யா. எனக்கு நல்லா தெரியும், இவ கண்டிப்பா வேலைக்காக மாட்டா. ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ் ஒத்துக்கோங்கக்கா. எல்லாரும் சேர்ந்து சூப்பர் பிளான் போட்டிருக்கோம். ப்ளீஸ்க்கா. கம் ஆன் பிரக்யா, டோன்ட் ஸ்பாயில் தி பிளான் ப்ளீஸ். கண்டிப்பா நானும் உங்களோட இருக்கேன். நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுவீங்கன்னா நானும் உங்களோட சேர்ந்து அவரை கொஞ்சம் வெறுப்பேத்தி பாக்குறேன். Cheers. இது நம்மளோட வெற்றி அப்புறம் அந்த பிரக்யாவோட தோல்விக்காக. நான் ரொம்பவே வருத்தப்பட்டு நடிச்சேன். போன ரிமிக்காக, இப்ப இருக்கிற சிம்மிக்காக. இந்த சங்கர் ஏன் இப்ப கால் பண்ணிட்டு இருக்கான்? சங்கர் சொல்லு. அபிஷேக பழி வாங்குறதுக்கு நீ என்னதான் பிளான் போட்ட? இப்ப என்னாச்சு? ஒன்றும் ஆகல, ஆயிருக்கும். இந்த பிரக்யா இருக்கல, அவளுக்கு என் மேல டவுட் வந்துருச்சு. இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டேன்னு தான் நினைச்சேன். நீ கண்டிப்பா ஏதாவது முட்டாள்தனம் பண்ணிருப்ப. அதனாலதான் உன் மேல அவளுக்கு சந்தேகம் வந்திருக்கு. இத பாரு, நான் எதுவுமே பண்ணல. அந்த பிரக்யாக்கு என் மேல இருக்க சந்தேகம் போயிடுச்சு. ஆனா வீட்ல இருக்கிற மத்தவங்க மேல சந்தேகப்பட்டுட்டே தான் இருப்பா. ஒருவேளை இவ மாட்டினா நானும் கூட சேர்ந்து மாட்டிப்பேன். நாளைக்கு அபிஷேகோட பர்த்டே பார்ட்டி இருக்கு. நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. பார்ட்டியா? என்னது? என்ன பார்ட்டி? அவனோட பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இத நான் ஏதாவது செய்யணும்னா சொல்லு. அபிஷேக்கோட பர்த்டே பார்ட்டியா? உண்மையிலே நீ எனக்கு நல்ல செய்தி தான் சொல்லிருக்க. நான் இந்த வாய்ப்பை கைவிடவே மாட்டேன். அந்த பிரக்யாக்கு நம்ம ரெண்டு பேரை பத்தி ஏதாவது தெரியறதுக்கு முன்னாடி நான் இந்த பர்த்டே பார்ட்டிய அபிஷேக் அப்புறம் பிரக்யாவோட கடைசி பார்ட்டியா மாத்திடுறேன். நீ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணு. ஏன்னா நான் அங்க ஒரு சாலிட் பிளானோட வரேன். என்ன பண்ணணுமோ சீக்கிரமா பண்ணு. அபிஷேக கொன்னுட்டு என் திருசாவை என்கிட்ட ஒப்படைச்சிரு. ஓகே? Cheers for tomorrow. அது சரி, நம்ம கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, வேலை நிறைய இருக்கு. இவ்வளவு கம்மி டைம்ல இதெல்லாம் எப்படி பண்ண போறோம்? அத பத்திலாம் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். டெக்கரேஷன் எல்லாம் த்ரிஷா பாத்துக்குவா. பார்ட்டியும் கிராண்டியும் கெஸ்ட்டுங்களும் கூப்பிடுவாங்க. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேன். சரி, ஓகே. நீ எல்லாத்தையும் சமாளிப்பேன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த வீட்ல இவ்வளவு ஏற்பாடு நடக்கும்போது அபிக்கு தெரியாமலா இருக்கும்? அடா, அத பத்திலாம் நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் அபிக்கு ஏதாவது ஒரு பொய்யான மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அவன் வீட்ல இருக்க மாட்டான். என்ன? அட இல்லங்க, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவருக்கு இன்னும் டவுட் வந்துருங்க. நீங்க இல்லாம அவர் என்னைக்கு மீட்டிங் போயிருக்காரு? த்ரிஷா சொல்றதும் கரெக்ட் தான் பிரபா. ஒருவேளை நீ அப்படி ஏதாவது பண்ணன்னு வைய, அவருக்கு கண்டிப்பா டவுட் வந்துடும். நம்ம எல்லாரும் மாட்டிக்குவோம். வேற ஏதாவது யோசிச்சு ஆகணும். அபியோட பார்ட்டி ஏற்பாடுகள் நடக்கணும். அத பத்தி அவனுக்கு சந்தேகமும் வரக்கூடாது. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? நம்ம த்ரிஷாவோட பர்த்டேவை கொண்டாடுவோம். த்ரிஷாவா? என்னோடதா? ஆனா என்னோட பர்த்டே நாளைக்கு இல்லையே. நீ இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கல, மத்தவங்க பர்த்டேல அவருக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா உன் பர்த்டே எப்பன்னு அவருக்கு கண்டிப்பா தெரியாது. சோ நாம அவர்கிட்ட உன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்றோம்னு சொல்லிக்கலாம். அவருக்கு எதுவும் தெரியாது, அவரோட சர்ப்ரைஸும் கெட்டு போகாது. குட் ஐடியா. ஆனா இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா. நான் எல்லா ப்ரிப்பரேஷன்ஸையும் மிஸ் பண்ணிடுவேன். நானும் உங்க கூட என்ஜாய் பண்ணணும்ல. ஓ கம் ஆன் த்ரிஷா. ஓ மாமாக்காக நீ இத கூட சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டியா? கம் ஆன் ப்ளீஸ் சே எஸ்.
த்ரிஷா, உன்னோட இந்த தியாகம் இருக்குல்ல, இதுக்காக நாங்க எல்லாரும் உனக்கு ரொம்ப ஆசீர்வாதம் கொடுப்போம். பால் மாதிரி பளபளக்கணும், வயித்துல ஒரு காய் காய்க்கணும், இந்த மாதிரி நல்லா இருக்கணும்னு. பாட்டி நீங்க என்ன சொல்றீங்க? இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம திரிசா பால் மாதிரி எப்பவும் பளபளன்னு இருக்கணும், அவ அபியும் பிரபா மாதிரி 2 அழகான குழந்தைங்களை பெத்துக்கணும், அவ்வளவுதான். அப்படின்னா எல்லாரும் நாளைக்காக தயாரா இருக்கீங்கல்ல? Yes!